கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ, இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் என்ன? அத தாண்டி ரொம்ப முக்கியமா ஆர்சிபி பத்தி ஒரு வீடியோ நான் செப்பரேட்டா போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ, அதுக்கு நடுவுல ப்ரோ அப்ப அந்த பிளேயர விட்டுட்டீங்க, ப்ரோ இந்த பிளேயர விட்டுட்டீங்கங்கிற மாரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பதிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்துராஜ் கெய்க்வாட் இரானி கப்புக்கு வந்துட்டு கேப்டனா போட்டிருக்காங்க. சேம் ஸ்குவாட் தான் அங்கேயே போறாங்க. ஸோ, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க. ஸோ, அவருக்கு இன்டர்நேஷனல்ல வந்துட்டு மேட்சஸ் குடுக்கலைன்னா கூட தொடர்ந்து அவர் அந்த ஃபார்ம்லயே வச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் எப்ப தேவைப்படுதோ டக்குன்னு உள்ள தூக்கி போட்டுக்கிறதுக்கு ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. ஈசான் கிஷன், அது மட்டும் இல்லாம ஒரு ரஜத் பட்டிதர், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க எல்லாருக்குமே கன்டினியூஸா டச் இருந்துகிட்டே இருக்கணும்ங்கிற மாரி சோ இந்த மாரி எல்லா டோர்னமெண்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. சோ இதுக்கு நடுவுல ருத்ராஜ் கெய்க்வாடா கில்லா அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய காம்படிஷன் சோசியல் மீடியாவுல போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேச வேணாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் பேசி ஆகணும். ஏன்னா சில பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் அகைன்ஸ்ட் தான் எங்களுக்கு கில்லு தான் பிடிக்கும்ங்கிற மாதிரி நிக்கிறாங்க. ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. டிட்டோ 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சில ஸ்டாட்ஸ்ல கொஞ்சம் மேல இருக்காரு. ஏன்னா கம்மியான மேட்சஸ்ல அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் அதிகமான மேட்சஸ்ல கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தாலும் ஓரளவுக்கு 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. 2 பேருமே பெஸ்ட் தான். 2 பேருமே வந்துட்டு ஃபியூச்சர்ல வேற லெவல்ல வரப்போறாங்கிறது மாற்றம் கிடையாது. இப்ப இருந்தே அந்த காம்படிஷன்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கில்லுக்கு ரொம்ப நாள் சான்ஸ் கிடைக்கல. கிடைச்ச சான்ஸையும் வந்துட்டு அவரால் பயன்படுத்த முடியாம போச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி அடிச்சாங்க. அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். ரவிச்சந்திரன் அஸ்வின் சொன்ன மாதிரி ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. அவர் வந்துட்டு நல்ல பிளேயர் தான். ஆனால் பிரின்ஸ், கிங் இந்த மாதிரி பட்ட பேர்லாம் வேண்டாமே. அது எதுக்கு ஒரு பிளேயர் வந்துட்டு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணணும்? அது நமக்கு தேவையே கிடையாது. அவன் வந்துட்டு பெஸ்ட்டுங்கிற விஷயம் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே கட் பண்ணி ஐபிஎல் அப்டேட்ஸ் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ மிக முக்கியமா இன்னொரு டோர்னமெண்ட் நம்ம போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா 2-0 அப்படிங்கிற மாதிரி லீட்ல இருந்தாங்க. ஸோ 3வது மேட்சை ஜெயிச்சா எப்படியோ சீரியஸ் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கிலாந்து ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ மழை வந்தாலும் மழை வராட்டியும் ஆல்மோஸ்ட் வின் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்ல தான் இருந்துச்சு. டீலர்ஸ் மெத்தட்ல வின் பண்ணியிருந்தாலும் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கெஸ்ஸும் கூட. ஸோ அதில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் வில் ஜாக்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபீல்டில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இடையில கிடைச்ச சான்ஸ் வந்துட்டு ஓடிஐ மேட்சஸில் கரெக்டாக பயன்படுத்தலைங்கிற மாதிரி இருந்தப்போ நேற்று ஒரு நல்ல இன்னிங்ஸுங்க 84 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. உண்மையாலுமே செம்மையாக ஆடி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் உண்மையாலுமே இங்கிலாந்து இந்த மேட்சை தோற்றுருவாங்கங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா இனிஷியல் விக்கெட் டக்குன்னு 1, 2, 3ங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் ஆளே இல்லைன்னு நினைக்கும் போது ஹாரி ப்ரூக்குக்கும் வில் ஜாக்ஸுக்கு நடுவில் ஒரு டெரிஃபிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப். ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் 110 அப்படிங்கிறத செம்மையான ஒரு செஞ்சுரியோட முடிச்சாரு. ஸோ அதே மாதிரி வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் 84 அப்படிங்கிறத முடிச்சாரு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஆர்சிபினால ரீடைன் செய்யப்படுவாரா அப்படின்னு நினைக்கும் போது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பையன் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த 10 வருஷத்துக்கு ஆர்சிபியில் இருப்பாருங்கிறதுல மாற்றம் கிடையாது. பொறுத்திருந்த பாப்போம். ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் கலட்டி வர்ற மாதிரி ஐடியா இருந்தது. ஸோ ரீடைன் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போறாங்க, பிரைஸ் ஓவரா இருக்கு, அது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் அப்டேட்ஸ். ஐபிஎல் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த மாசத்துல இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்டும் சொல்லிடுவாங்க. ஸோ அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆர்சிபியோட ரீடைன் பிளேயர்ஸ் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக ப்ரோ கேமரூன் கிரீன் அப்போ எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எல்லாரையுமே ரீடைன் பண்ண முடியாதுங்க. ஆர்சிபியோட கோர் ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் ஒரு ரீஸ்டாப்லிங் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2, 3 ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வேணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். 2 பேர் மட்டும்தான் அலவுடு. இன்னும் சில டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரின் கூட மூவ் பண்ணலாம். ஸோ ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் 2 ஃபாரின் பிளேயர் 3 இந்தியன் பிளேயர் கூட எடுத்துக்கலாம்ங்கிறது ஒரு ஆஃபர். அப்படியே போனாலுமே ஃபேஃப் டு பிளஸி கண்டிப்பாக இருப்பார். வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக இருப்பார். இதில் மேக்ஸ்வெலுக்கே வழி இல்லை அப்படிங்கும்போது கேமரூன் கிரீனுக்கு கண்டிப்பாக சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? மேக்ஸ்வெலை விட அவருக்கு இன்னும் ஏஜும் கம்மி. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு விளாடலாம். அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி ரீடைன் பண்ணலாமல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அமௌண்ட் ரொம்ப ரொம்ப ஹியூஜுங்க. கிட்டத்தட்ட 17 கோடி, ஆல்மோஸ்ட் விராட் கோலியை விட கிட்டத்தட்ட சம் லேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அதிகமாக வாங்குறாருங்கிற பட்சத்தில் அவ்வளோ அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம போக போகிறது மெகா ஆக்ஷன். நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸுடைய அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னா ஆர்டிஎம் போட்டு கூட அவர் எடுத்துக்கலாம். ஸோ பட்ஜெட் அதிகமாக வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே ஸோ அந்த இடத்துல மார்கி பிளேயர்ஸ் லிஸ்ட்ங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர்ஸ்ங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டாப் 3 முடியறக்குள்ளேயே உங்ககிட்ட பட்ஜெட் காலி ஆயிடும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான பிக் பட்ஜெட் ஒரு 17 கோடிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதில் நீங்கள் ஒரு 3லேருந்து 4 பிளேயரும் வாங்கலாம். இல்லைன்னா இவரை விட பெட்டராக ஒரு பிளேயரோ இல்லை 2 பிளேயரோ கூட வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி
சமயத்துல கண்டிப்பா கேமரூன் கிரீனை ஆர்சிபி 100% ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ். சப்போஸ் அமௌண்ட் கம்மி பண்ணி ரீடைன் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 100% கேமரூன் கிரீனை ரீடைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் கண்டிப்பா அடுத்த 10 வருஷத்துக்குங்க எப்படியோ 6 crore தான் அவரை வந்துட்டு ரீடைன் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபேஃப் டு பிளஸி இவங்க 2 பேர் மட்டும்தான் ஃபாரின் பிளேயர்ல ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ அது போக சிராஜ், விராட் கோலி அண்ட் ரஜத் பட்டிதர் அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஆர்சிபியோட டாப் 5 இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேமரூன் கிரீன் இல்லையான்னு சொல்லிட்டு. மேபி ஆக்ஷன்ல கம்மி பிரைஸுக்கு கிடைச்சா ரீடைன் மறுபடியும் வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். இல்ல ஒரு ஆர்டிஎம் இவருக்கு போடலாம். ஸோ மேக்ஸ்வெலும் இருக்காரு அப்படிங்கிறதுனால ஆர்டிஎம் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு போகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லாம தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.